இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்ற கண்டிஷன் பற்றி பார்ப்போம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ங்கிறது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். அதில் வந்துட்டு சிஎஃப்டிஆர்ஐன்ற ஜீன் மியூட்டேட் ஆகிறதுனால வர ப்ராப்ளம். அதை சிஎஃப்டிஆர்ஐ என்னென்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டிரான்ஸ்மெம்பரைன் கண்டக்டேஸ் ரெகுலேட்டர். அது வந்து ஒரு ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து எதுக்கு இருக்குன்னா நம்ம பாடியில் இருக்க சால்ட் அண்ட் வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு ஜீன் அது. அந்த ஜீன் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளோட பாடியில் இருக்க மியூக்கஸ் எல்லாமே திக்காயிரும். அப்புறமா டக்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே பிளாக் ஆகும். இதனால் வந்து நம்ம ஆல் ஓவர் பாடியில் நமக்கு எங்கெல்லாம் டக்ஸ் இருக்கோ மியூக்கஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஜிஐ தான் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிற ஆர்கன்ஸ். அதில் வந்துட்டு பான்க்ரியாஸ் தான் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன். இது வந்துட்டு 2 டைப்பாக கூட இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னா கிளாசிக் அண்ட் ஏடிபிக்கல்னு சொல்லிட்டு. கிளாசிக்குங்கிறது வந்துட்டு சைல்ட்ஹுட்லேருந்தே ஒருத்தவங்களுக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து கிளாசிக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அதில் வந்து நிறையா எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் ஆகும். லைக் மியூக்கஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குமோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதே ஏடிபிக்கல் எப்படின்னா அது வந்து ஓல்ட்ரு சில்ட்ரன்ஸ், அதாவது மோர் தென் 3 years சைல்டு ப்ளஸ் அடல்ட்ஸில் வந்துட்டு அதை டயக்னோஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்கும்னா அதோட அஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு கிளாசிக்கல் கண்டிஷன், கிளாசிக்கல் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அதில் எப்படின்னா 1 or 2 ஆர்கன்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும்.